படம் எப்படி ப்ரோ இருக்கு? சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன் என்ன ப்ரோ, ஏன் என்னாச்சு, என்ன? இல்லை நார்மல் ஸ்டோரி தான். எப்படி சொல்கிறது? நார்மல் ஸ்டோரியா? ஜெயம் ரவி ஆக்டிங் மொக்கா தான். இல்லை படத்துலாச்சும் ஒரு ப்ளஸ் ஆச்சு இருக்குல்ல, அது என்ன? பாட்டு தான், அதுவும் படம் முடிஞ்சு வச்சுட்டாங்க. சரி, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆனால் வந்து ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க இல்லைன்ட்டு, கடைசியாக ஆனால் அவங்க ஒன்றா வாழ்கிற மாதிரி தான் லைட்டாக காட்டினாங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பெர்ம் மூலயமா குழந்த வர்றது ஒரு இது மாதிரி தான் காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆனால் நடிச்சிருக்கிறார். கம்பேக். யோகி பாபு ஜெயம் ரவி காம்போ எப்படி இருந்துச்சு? கோமாளிக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா எப்படி இருந்துச்சு? சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படத்தில் மைனஸ் சொல்லுவீங்களா? மைனஸ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே நல்லா தான். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. படத்தில் மெயினாக என்ன சொல்ல வராங்க? படத்தில் நல்லா தான் லவ் தான் ஃபுல்லாக. சரி, லவ் அந்த அந்த மூவி இதுதான். ஜெயம் ரவி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ஆக்டிங். இந்த படம் கம்பேக்கா? கம்பேக் தான். நல்லா ஏஆர்எம்என் மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாம் ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ் என்ன சொல்வீங்க? அவங்கள சொன்ன அந்த பாசிட்டிவ் தான், ரிவ்யூஸ் தான். அந்த மூவி எப்படி இருக்கும், அந்த சிங்கிள் பேரண்ட் அந்த இதுதான் இதாக சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே. பார்க்கலாம். நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? யார்? ஜெயம் ரவி நல்லா இருந்துச்சு. நித்யா மேனன் நல்லா பண்ணியிருந்தாங்க. கேரக்டர் நல்லா அவளுக்கு நல்லா சூட் ஆச்சு. சாங்ஸ் ரொம்ப எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. இழுக்காகவே வந்திருந்தோம் நாங்கள். ப்ளஸ்ஸாக வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே சார், படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் சார் சூப்பர். நித்யா மேனன் ரொம்ப சூப்பர். ஏஆர்எம்என் மியூசிக் நித்யா மேனன் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும்? அடுத்த ஜென்ரேஷன் அந்த லவ் பற்றி சொல்லியிருக்காங்க, ஃபெர்டிலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே மேம். ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு யோகி பாபுவும் ஜெயம் ரவி காம்போ பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி தான் குட். சூப்பர். கங்க்ராட்ஸ் டீமுக்கு. ஹாப்பி பொங்கல்.